மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாக அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்று வருகிற ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்பாய் வேண்டுகிறேன். அநேகர் தங்களுடைய ஜெப குறிப்புகளை என்னோடு கூட பகிர்ந்து கொள்கிறார்கள், ஆலோசனைக்காக என்னோடு கூட தொடர்பு கொள்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமான காரியம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவாக்குவார். அதே சமயத்தில் நாங்கள் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக முக்கியமாக தேவனுடைய வார்த்தைகளை, சத்தியத்தை கேட்கிறதன் மூலமாக நீங்கள் அடைந்த பலன்களையும் தெரிவிக்க நான் உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். ஆவிக்குரிய நிலைமையில் நீங்கள் எப்படி வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். ஜெப குறிப்புகள் தேவைகளுக்காக ஜெயிப்பதோடு மட்டுமல்லாமல் இதன் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். இப்போது நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போகலாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த சமயத்தில் உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் கேட்டேன்னு சொன்னால், நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீர்கள், என்னென்ன குறைவுகள் எனக்கு இருக்கிறது, எது சரியாக வேண்டும், எது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், ஒருவேளை உங்களுடைய பலவீனம், வியாதி, இதன் மூலமாக நீங்கள் பட்டிருக்கிற பாடுகள், ஏற்பட்டிருக்கிற விளைவுகள், இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், இந்த குறைவு எனக்கு நீங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் இவ்விதமாய் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். நமக்கு தெரிந்த வசனம்தான். ஆனால் இந்த வசனத்தை நாம் எவ்விதமாக இந்த நாட்களிலே கையாளுகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அருமையான ஒரு வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வசனத்தை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஜெபத்தில் சொல்லியிருக்கிறேன். எப்படி தெரியுமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது, அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு சொன்னார்? பிலிப்பு சபை விசுவாசிகளுக்கு இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை நான் எடுத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக நீங்களும் சொல்லியிருக்கலாம். இந்த வசனத்தில் இருக்கிற மகத்துவமான காரியங்களை அறிந்து கொண்டு அர்த்தத்தோடு இதை சொல்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை தேவன் மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கவனிங்க. அவரை தேடுகிறவர்களுக்கு குறைவுகள் உண்டு. அதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவரை தேடுகிறவர்களுக்கு குறைவுகள் உண்டு. இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். கானாவூர் கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் அவருடைய தாயாரும் அவருடைய குடும்பத்தாரும் இருந்தபோது அங்கே குறைவு ஏற்பட்டது. திராட்சரசம் குறைந்து போனது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய அற்புதத்தினாலே அங்கே அந்த குறைவை நிறைவாக்கினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஏற்படுகிற குறைவுகளை தேவனால் நிறைவாக்க முடியும். நாம் தற்காலிகமாக சில காரியங்களை குறைவுகள் என்று சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமான குறைவை அவர் நிறைவாக்கி இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதம் 34:10 இவ்விதமாய் வாசிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்களா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை நிச்சயமாக தருவார். இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாருக்கு குறைவுகள் நிறைவாகும்? கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பாரானால், கிறிஸ்து உங்களிலே வாசமாய் இருப்பாரானால், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை தேவனால் மாற்ற முடியும். எப்படி அவர் மாற்றுகிறார்? மகிமையிலே என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம்.
அவர் மாற்றுகிற அந்த காரியம் மகிமையானதாக மாற்றப்படும். ஆச்சரியமாக நம்முடைய குறைவுகளை தேவன் மாற்றுவார். அங்கே இன்னும் சொல்லப்போனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி, தேவனுடைய ஐஸ்வர்யத்தின் படி, அந்த ஐஸ்வர்யத்தின் அடிப்படையிலே நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். தேவனுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கிறது, எவ்வளவு செல்வம் இருக்கிறது, எல்லாம் அவருடையது, எல்லாம் அவருடையது. நாம் காணிக்கை கொடுப்பதினாலேயோ அல்லது நாம் சில காரியங்களை செய்வதனாலேயோ அவர் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறார் என்பது அல்ல. அவர் எல்லாவற்றையும் உடையவர். அவர் தரித்திரராகிய நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கோபாக்கினையின் பாத்திரங்களாய் இருந்த நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இதை குறித்து எபேசியர் 1:18 19 வசனத்தில் வாசிக்கிறோம். அற்புதமாக இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது வசனம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். இந்த இடத்துல நீங்கள் 2 காரியத்தை நீங்கள் கவனிக்கணும். நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, அடுத்து பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். அப்புறம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 19வது வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் கொடுக்க வேண்டும். பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த வல்லமையை காண்பிக்க அவர் விரும்புகிறார். அந்த வல்லமையின் மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, அவரிடத்திலே நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை, அப்புறம் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை விசுவாசிக்கும் போது அவர் நம்மிடத்திலே காண்பிக்கக்கூடிய வல்லமை, இதெல்லாம் நாம் அறிவதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதுதான் அவருடைய ஐஸ்வர்யம். இந்த இடத்துல இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டுள்ளது? இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டுள்ளது? கொஞ்சம் இந்த வசனம் சொல்லப்பட்ட சூழலை நீங்கள் கவனித்தீங்கன்னு சொன்னால், பிலிப்பு சபையார் பவுலுக்கு காணிக்கை கொடுத்தாங்க. ஒரு தரம் இல்லை, சில நேரங்களில். இந்த பிலிப்பியர் நிருபம் எதற்காக எழுதப்பட்டது என்று சொல்லி நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னால், இது ஒரு நன்றி கடிதம். அவர்கள் அனுப்பிய காணிக்கைக்காக அவர் ஒரு நன்றியின் வெளிப்பாடாக இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் பல மகத்துவமான சத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த காணிக்கையை அங்கீகரித்து அவர்களுக்குத்தான் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். யாருக்கு சொல்லப்பட்டது? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்திற்கு கொடுத்த பிலிப்பு சபை மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் குறைவு நிறைவாவதற்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் கொடுக்கணும். அதை தான் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நிறைய நேரம் நம்முடைய வாழ்வில் தனிப்பட்ட வசனங்களை எடுத்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட கிளைம் பண்ணுறான். ஆண்டவரே நம்முடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இப்படி சொல்லுகிறது. ஆனால் இங்கே ஏன் சொல்லியிருக்கு, எதுக்கு சொல்லியிருக்கு, யாருக்கு சொல்லியிருக்கு அப்படின்றத நிறைய நேரம் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. நம்ம நிறைய நேரம் கொடுக்க விரும்புகிறதில்ல. கஷ்டப்படுகிறவர்களுக்கு, ஆண்டவருடைய ஊழியத்திற்கு சில நேரம் கொடுக்க விரும்புகிறதில்ல. நம்ம கொடுக்காம இருந்துக்கிட்டு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அது அர்த்தமற்றதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களுக்கு அவர் கடன்பட்டவர் அல்ல. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கொடுக்கும்போது கொடுப்பது அல்ல, தரித்திரத்தில் இருக்கும்போது நீங்கள் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவாலயத்தில் அநேகர் காணிக்க போட்டாங்க, ஐஸ்வர்யவான்கள் போட்டாங்க. ஆனால் ஒரு ஏழை விதவை 2 காசு போட்டதை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டார். நிச்சயமாக அவள் தன்னுடைய வீட்டிற்கு செல்லும்போது
அவருடைய தேவைகளை எல்லாம், அந்த குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிச்சயமாய் நிறைவாக்கியிருப்பார். அந்த ஏழை விதவை யாருக்கு கொடுத்தால்? அந்த காணிக்கை யாருக்கு சேகரிக்கப்பட்டது என்று சொன்னால் கஷ்டப்படுகிற மக்களுக்கு. ஆனால் அவளே கஷ்டப்படுகிறவள், ஆனால் அவளும் கொடுத்தாள். இந்த சீக்கிரட்டை, இந்த ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் குறைவே வராதுங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்கள், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஆண்டவரை கனம் பண்ணுவதற்கு நாம் முந்திக் கொள்ள வேண்டும். நான் இப்போ ஒரு அதிகாரியை பார்க்க போகிறேன், அவரால் எனக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்வேன்? நான் அவரை பிரியப்படுத்துவதற்காக சில காரியங்களை விலைக்கு வாங்கி கொண்டு போவேன். ஏன்னா ஒரு பெரிய காரியம் நடக்கணும் அப்படின்றதுக்காக. இது மனுஷீகத்தில் நாம் சிந்திக்கிற காரியம். ஆனால் ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார், எவ்வளவாய் நம்மை பெருக பண்ணியிருக்கிறார், நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்கி இருக்கிறார். இதை அறிந்தவர்களாக ஒரு நன்றியின் மனதோடு கூட நாம் எப்போதுமே காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பிலிப்பு சபையாரை குறித்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப வசதியான சபையா அப்படின்னா இல்லை. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் அவர்கள் தங்களுடைய தரித்திரத்தில், மக்கோதோனியா நாட்டு சபைகள் தங்களுடைய தரித்திரத்திலே தேவனுக்காக உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்பதை பவுல் அங்கே அங்கீகாரம் பண்ணுகிறார். இந்த மக்கோதோனியா நாட்டு சபைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிலிப்பு, தெசலோனிக்கே, பெரேயா. அப்போது தங்களுடைய தரித்திரத்தில், அப்போ பிலிப்பு சபை விசுவாசிகளும் தரித்திரத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். 2 தரம் அவர்கள் பவுலுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இப்போது அவர் சிறையில் இருக்கிறார். சிறையில் இருக்கிற பவுலுக்கு அவர்கள் உதவி செய்யும்படியாக ஒரு தொகையை சேகரித்து அவருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதை கொண்டு போய் சிறையில் இருக்கிற பவுலுக்கு சேர்த்திருக்கிறார்கள். அதை வாங்கிய பின்பதாக அவர் நன்றியோடு கூட சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, நிறைய இருக்கிறதுனால கொடுக்கறது இல்லைங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதுலேருந்து நீங்கள் கொடுக்கணும். அப்போ உங்கள் குறைவுகள் நிறைவாகும். ஆண்டவருடைய வார்த்தைகள் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 5 அப்பம் 2 மீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தப்போ திரளான ஜனங்கள் அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக வந்தார்கள். அவர்களுக்கு உணவு தேவைப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து 12 பேர்களோடு பேசுகிறார், நீங்களே இவர்களுக்கு சாப்பாடு கொடுங்கள். அப்போ அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இவ்வளவு பேருக்கு எப்படிங்க, கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள் இருந்தார்கள்னு சொல்லி அங்கே பார்க்குறோம். ஸ்திரீகள், பிள்ளைகள், மற்றவர்களும் இருந்தார்கள். இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் பத்தாதுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ நீங்களே உணவு கொடுங்கள் என்று சொல்கிறார். அப்போது அந்திரேயா ஒரு சிறு பையனை கூட்டி வருகிறான். அவனிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது. நல்லா கவனிச்சிங்களா? சின்ன பிள்ளைங்க யாருமே அதிகமாக கொடுக்குறவங்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பையன் ரொம்ப நல்ல பையன். எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, அங்கே எல்லோரும் சாப்பாடு இல்லாமல் வந்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அநேகர் சாப்பாடு கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் யாருமே வில்லிங்க இல்லை கொடுக்குறது. ஏன்னா கொடுத்துட்டா அடுத்த நேரத்துக்கு என்ன செய்கிறது? இப்போது 5 அப்பம் 2 மீன் மட்டும்தான் அங்கே இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அப்போ ஆண்டவர் அதை வாங்கி அதை ஆசீர்வதிக்கிறார், ஜெபிக்கிறார். அது ஆசீர்வாதமாக மாறி 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இப்போ 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு வந்த அந்த சின்ன பையன் கூட 10 அப்பம் 4 மீன் 7 மீன் 8 மீனுன்னு சாப்பிட்ருக்கலாம், நமக்கு தெரியாது. அவன் எவ்வளவு சந்தோஷமாய் அவன் சாப்பிட்டு இருக்க முடியும்? இந்த 5 அப்பத்தை விட 2 மீனை விட அவன் அதிகமாய் சாப்பிட்டு இருக்க வேண்டும். அவன் கொடுத்ததுனாலே அங்கே அவனுக்கு மட்டுமல்ல, அங்கே இருக்கிற எல்லா ஜனக்கூட்டத்திற்கும் ஒரு பெரிய நன்மை உண்டானது. அந்த சிறிய ஒரு பங்களிப்பு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது. உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். யாருக்கு? கொடுக்கிறவங்களுக்கு, தேவனுக்கு கொடுக்கிறவங்களுக்கு, தங்களுடைய இதிலிருந்து எடுத்து கொடுக்கிறவங்களுக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். எலியாவினுடைய காலத்தில் பஞ்சம் வந்தது, நமக்கு நன்றாக தெரியும். நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். அந்த பஞ்சத்தினாலே எலியாவை தேவன் காகங்களை கொண்டு போஷித்தார். நமக்கு தெரியும், காகங்கள் எப்போதுமே
தனக்காக தான் எடுத்துக்கொள்ளும். ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுக்க ஆயத்தப்பட்டது, கொடுத்தது கொண்டு வந்து. ஆனால் தண்ணீர் அங்கே வற்றி போன போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து போ, சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவையை கொண்டு நான் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். அவன் அங்கே போகிறான். அந்த விதவையினுடைய நிலைமையை நீங்கள் போய் வாசித்து பாருங்கள், ரொம்ப பரிதாபமானது. அவளும் அவனுடைய குமாரனும் செத்து போகிறதற்காக ஒரு நேர சாப்பாடை சாப்பிட ஆயத்தப்பட்டார்கள். அவன் போய் தண்ணி கேட்குறான். ஏன்னா பஞ்சமான நேரம், தண்ணி இல்லை. தாகத்தோடு தண்ணி கேட்கும்போது அவள் போகிறான். அந்த சூழ்நிலையிலும் தண்ணீர் கொடுக்க அவள் ஆயத்தமாக இருந்தாள். அப்போது எலியா சொல்கிறான், நீ தண்ணி கொண்டு வரும்போது அப்படியே ஒரு அடையும் கொண்டு வா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ அவள் தன்னுடைய கண்ணீர் கதையை சொல்லுகிறார். தண்ணீர் கொண்டு போக வந்த அவள் தன்னுடைய கண்ணீர் கதையை சொல்லும்போது எலியா அதை கேட்கிறான். இப்போ கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, விறகு பொறுக்கி நானும் என் பையனும் சாப்பிட்டு செத்து போக போகிறோம். அப்போது எலியா சொல்கிறான், முதல் அடையை என்னிடத்தில் கொண்டு வா. அவள் கீழ்ப்படிந்து அங்கே கொண்டு போன போது என்ன அற்புதம்! அவளுடைய பானையிலே அங்கே மாவு குறையவில்லை, எண்ணெயும் குறையவில்லை. அவள் மாத்திரமல்ல, அவளுடைய குடும்பமும் மாத்திரமல்ல, அவளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் பஞ்சம் முடியும் வரை திருப்தியாக சாப்பிட்டார்கள். நிறைய நேரம் நம்ம யோசிக்கக்கூடாது, ஆண்டவர் அங்கே மாவை பெருக்கி வச்சுட்டாரு, அல்லது ஒரு மாவை கொஞ்சம் மாவை நிறைய மாவு வர்ற மாதிரி செஞ்சுட்டு, அப்படி இல்லை. அவள் எடுக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கே இருந்தது. நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு கொடுத்து பாருங்கள். நீங்கள் எடுக்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறத நீங்கள் பார்க்க முடியும். எப்படி 5 அப்பத்தை 2 மணியை ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தாருன்னு சொல்லி அங்கே பார்க்குறோம். நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா? நிச்சயமாக நீங்கள் ஷேர் பண்ணிங்களா உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவார். மனுஷன் தேவையோடு தான் இருப்பான், எப்போதுமே தேவை இருக்கும். ஏதாவது ஒரு தேவை நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு நாம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கே நம்ம இருந்தோன்னா ஆண்டவர் நம்மிடத்தில் அதிக பிரியப்பட மாட்டார். அதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். பிலிப்பு சபை மக்கள் தங்களுடைய தரித்திரத்தில் கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். எனவே அங்கே சொல்லப்படுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இப்படி யோசித்துறாதீங்க, கொஞ்சம் கொடுத்து நிறையா வாங்கலான்னு. நீங்கள் 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா தேவன் கொடுப்பார். அப்படி இல்லைங்க. அன்பினாலே தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு கூட உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் தேவனுக்காக கொடுக்கும்போது தேவன் ஒருபோதும் கடன்பட்டவர் அல்ல. அவர் நாம் கொடுத்ததை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே கொடுக்க வேண்டுமே ஒழிய நம்முடைய நிறைவிலிருந்து கொடுப்பது அல்ல, அல்லது திரும்பி தேவன் பல மடங்காக எனக்கு கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்போடு அல்ல. அன்பினாலே அவருக்கு உற்சாகமாய் நாம் கொடுக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இங்கே பாருங்கள், ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்கள் அவரை தேடுகிறவர்கள். நீங்கள் அவரை தேடும்போது அவர் எதிலையும் குறைவை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். எல்லா நன்மைகளையும் சகல நன்மைகளையும் அவர் நமக்கு கொடுப்பார். நமக்கு என்ன நன்மை தேவையோ அதை அறிந்தவர் நம்முடைய ஆண்டவர். சில நேரத்தில் உணவு உடையை குறித்து ஆண்டவர் கேட்கவே வேணான்னு சொல்லிட்டார். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதாவாகிய நான் அறிந்திருக்கிறேன், மற்றவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் தேட வேண்டியதில்லை. நீங்கள் என்னை தேடுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேடுங்கள். நம்முடைய தேடல் அவராக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடும்போது எந்த குறைவுகளும் நமக்கு ஏற்பட போவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்து சங்கீதம் 84:11 நம்ம பார்க்கிறோம், தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார்,
உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இங்கே பார்த்தீங்கன்னா உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க போவதில்லை. உத்தமம், உண்மையான இருதயம், உத்தமம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தேடும்போது நம்முடைய எல்லா செயல்களிலும் உத்தமம், சரியானது அங்கே காணப்பட வேண்டும். தேவையில்லாத காரியங்களை விட்டு விலகி தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய நன்மையை வழங்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்கறதுனால குறைந்து போவதில்லை. அங்கே நாம் கொடுக்கறதுனால நம்முடைய பிள்ளைகள் அங்கே ஏமாற்றத்தோடு அலைய போவதில்லை. நம்முடைய சந்ததியும் அப்படியல்ல. தாவீது இதை பற்றி நன்றாகவே சொல்லியிருக்கிறார். நான் வாலிபனாயிருந்தேன், இப்போது முதிர் வயது உள்ளவனானேன், கர்த்தரை நம்பினவர்கள் கைவிடப்பட்டதில்லை என்கிற அந்த சாட்சியை சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இதை அனுபவித்திருக்கலாம், பலர் சொல்ல கேட்டிருக்கலாம். நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில் உங்களால் எதுவுமே கொடுக்க முடியாது, கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் கொடுத்து பாருங்களேன். நான் எதுவும் குறுக்கு வழியெல்லாம் நான் சொல்லலை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உதார்த்தமாய் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு கொடுங்க, சபைக்கு கொடுங்க, ஊழியத்துக்கு கொடுங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பாராத விதமாய் தேவன் உங்களுடைய காரியங்களை பொறுப்பேற்று நடத்தி தருவார். அடுத்ததாக நம்ம இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய குறைவுகள் பொருளாதார குறைவுகள் மட்டும் இல்லை, சரீரத்திலும் சில நேரத்தில் குறைவு உண்டாகும். அந்த குறைவையும் தேவன் நிறைவாக்குவார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, பொருளாதாரத்தில் நிறைவை மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்திலும் நாம் நிறைவாக காணப்படுகிறவர்களாக இருப்போம். ஆத்துமாவிலே சுகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமா பாவத்திலே இருந்தபோது நம்மை மீட்கும்படியாக ஐஸ்வர்ய சம்பன்னராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு மீட்பை சம்பாதித்து நம்முடைய ஆத்துமாவிலே சுகத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் 3 யோவானில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நம்ம நன்றாக அறிஞ்சிருக்கிறோம். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன், சுகமாயிருக்க வேண்டுகிறேன் எல்லாவற்றிலும். இப்போது நம்முடைய ஆத்துமா வாழ்வதற்கான கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். நம்முடைய சரீரத்திலும் அவர் பலத்தை கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 12 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சரீரத்தில் பலவீனமாய் அவர் இருந்தார். அது ஒரு முள் என்று சொல்லுகிறார். அந்த பலவீனத்தை நீக்கும்படியாக ஆண்டவரிடத்திலே அவர் ஜெபிக்கிறார் 3 முறை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் கிருபை உனக்கு போதும். தேவனுடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படியாக, அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்லுகிறார். நம்முடைய குறைவுகளை நாம் நிறைவாக்குவதற்கு, நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற குறைவுகள் பலவீனங்களை நீக்குவதற்கு தேவன் வல்லமை உள்ளவர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பவுல் அநேகருக்கு சுகத்தை கொடுத்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பலவீனம் ஏற்பட்டது, சுகவீனம் ஏற்பட்டது. ஆனால் அதை குறித்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலை, ஜெபிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரம் பலவீனங்கள் சுகவீனங்கள் இருக்கலாம், நாள்பட்ட வியாதியாக இருக்கலாம். நீங்கள் அதை குறித்து என்கிட்ட ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொல்லியிருக்கலாம். நானும் உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த பலவீனம்
நம்மை செயலற்றவர்களாக மாற்றுவதற்காக அல்ல, கர்த்தருடைய வல்லமை நம்மிலே வெளிப்படுவதற்காக என்பதை உணர்ந்து அந்த குறைவையும் தேவன் மகிமையாக நிறைவாக்குவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து நிறைய பேசலாம். ஆனால் நீங்கள் இந்த காரியத்தை குறித்து யோசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதின் அவசியத்தை உணருங்க. நீங்கள் நினைக்காதீங்க, இங்கே இருக்கிறதுனால எனக்கு பொருளாதாரத்தில் குறைவு, அங்கே போனோன்னா நல்லா இருக்கும். அப்படித்தான் ஈசாக்கு அங்கே எகிப்துக்கு போக நினச்சான். ஆண்டவர் சொன்னார், நீ போக வேண்டாம் அப்படின்னோடனையும் பஞ்சத்திலே தன்னுடைய தகப்பன் செய்த அந்த தவறை செய்யாதபடி ஆண்டவரால் தடுக்கப்பட்டான். ஈசாக்கு போகாத எகிப்துக்கு. அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்தான். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவன் விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை பெற்றான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களுடைய குறைவுகளை தேவன் நிறைவாக்குவார். இயற்கை நமக்கு மாறாக இருக்கலாம், நாம் சார்ந்திருக்கிற சூழல் நமக்கு மாறாக இருக்கலாம், நம்முடைய தேசம் நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம், நாம் இருக்கிற இடம் சாதகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் தேவனை தேடி தேவனை சார்ந்து உத்தமமாய் நான் நடக்கும்போது என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த காரியத்தை குறித்து நல்லா யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பல குறைவுகள் இருக்கலாம், எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக மாற்றுவார். நீங்கள் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்கள், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பல காரியங்களை, குறைகளை, பலவீனங்களை சொல்லி உம்மிடத்தில் முறையிட்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் நம்புகிறோம். அந்த வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்க, நாங்கள் உம்மை தேட, உத்தமமாய் நடக்க, உமக்கு உதாரணத்துவமாய் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பலவீனத்தில் இருக்கிறவர்களை பலப்படுத்துங்க. அவர்களுக்கு உம்முடைய கிருபையை தாங்க சாமி. நீடித்த நாட்களாய் வியாதியாக இருக்கிறவர்களுக்கு நீர் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையை அவருடைய வாழ்க்கையில் விளங்க செய்யுங்க. பொருளாதார குறைவினால் குறைவுபட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய தேவைகளை நீர் சந்திக்கவுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். எல்லாவற்றையும் நீ பொறுப்பேற்றுக்கொள்ளும். செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இதுவரை எங்களோடு கூட இணைந்து இந்த தியானத்தில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். மீண்டுமாக அடுத்த வாரம் இதே நேரத்தில் நாம் ஒருவர் சந்திப்போம். அதுவரை தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கட்டும். எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிலே எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெபக்குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நன்றி.